உங்களை நினைச்சிட்டா இந்த நபர் தூங்காம இருக்காங்க. எதனால? என்ன ஒரு ரீசன்னால திடீர்னு அந்த நினைப்புகள் தூங்காம இருக்கிறதுக்கு காரணமாகுது பார்ப்போம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அப்புறம் நம்ம பிக்கப் ஆகி பார்ப்போம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் எல்லாமே பார்க்கலாம். சரி, ஒரு சில விஷயங்கள் ஆக்சுவலி இந்த பர்சனுக்கே நல்லாவே தெரியுது. உங்களுடைய பர்சனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. நம்ம இவ்வளோ தூரம் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்க வேண்டாம், நம்ம ரொம்ப போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வுகள் சம்டைம்ஸ் இருக்குது தான். ஏன்னா இப்போ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில பேக் ஸ்டெப் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயம் மூலயமா அது அவங்களுக்கு ரியலைஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் அது ஒரு ஒரு லைட்டாக, அதாவது 24 மணி நேரமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சம்டைம்ஸ் ஒரு நைட் டைம்ல உள்ள லேட்டாக கூட ஒரு மாதிரி அப்படி நம்ம பண்ணியிருக்க வேண்டாமே, அது நமக்கு வேறு வழியில் திருப்பி ஏதாவது ப்ராப்ளம்ஸை கொடுக்கும், நம்பி ஏமாத்திருக்க தேவையில்லை, அவ்வளோ தூரம் பேக் ஸ்டெப் பண்ணியிருக்க தேவையில்ல, அப்போவே விலகி இருக்கலாம். ஏன்னா இன்னும் வரைக்கும் நீங்கள் ஒரு சில பேர் அந்த பர்சனோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அது என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு மெசேஜ் வராதா, ஒரு ரிட்டர்ன் வர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம், ஆசைகள் உங்கள் சைடில் காமிக்குது தான் இன்னும். அண்ட் அதே மாதிரி சம்வேர் ஓகே, கொஞ்சம் நாட்கள் போக போக சரியாகுங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருந்திருக்கு. பட் ஆனால் இன்னும் வரைக்குமே நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வேற ஒரு பர்சன் மூலியமாக இன்ஃபர்மேஷன் அவங்கள பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் அங்கே போயிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி அவங்க நீங்கள் அவங்க கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுற அந்த கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு அந்த சிக்னல், அந்த தாட்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் சைலண்டாக நீங்கள் அவங்களை நினச்சிட்டு இருக்கீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதோட சிக்னலும் அங்கே போகுது தான் அவங்களுக்கு. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நீங்கள் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் அது எதையோ ஒரு வழியில் உங்களுக்கு தெரிஞ்சிருமோங்கிற ஒரு பயம், ஒரு எண்ணங்களும் அவங்க சைடில் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விலகிறது ஒரு ஈஸின்னு நினச்சிருப்பாங்க. ஓகே, ஈஸியாக ஏதாவது ஒன்று சண்டை போட்டுட்டு இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விட்டுட்டு விலகி இருக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக தான் அவசரப்பட்டுட்டோமோன்ற எண்ணங்கள் அதிகமாக வருது, ரொம்ப அதிகமாக வருது. சம்டைம்ஸ் பேசி பார்க்கலாங்கிற ஒரு ஆசைகள் இருக்கு, பேசலான்ற ஒரு எண்ணங்களும் அவங்க சைடில் இருக்குதா சம்டைம்ஸ். ஏன்னா அவங்க லைஃப்ல உண்மையிலே சொல்லணும்னா நீங்க போடுற முயற்சிகள் மாதிரி யாரும் இது வரைக்கும் போட்டிருக்க மாட்டாங்க. மேபி அவங்களுக்குன்னு ஒரு பாஸ்ட் இருந்திருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு ஒரு பாண்டிங் இருந்திருக்கலாம். அவங்க கூட இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இதே மாதிரி விலகி இருக்கலாம். பட் ஆனால் யாரும் நீங்க போடுற அளவுக்கு எஃபோர்ட் அவங்களுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ சம்வேர் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி தான். பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு புரியல. ஸோ மறுபடியும் பேசி பார்க்கலாங்கிற ஒரு ஆசைகள், எண்ணங்களும் அது தூண்டுது. ஜஸ்ட் ஒரு ஹாய் பை ஆகுது, நீங்கள் இப்போ என்ன நிலமையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ண தோணுது அவங்களுக்கு. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா டே டைம்லலாம் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களே வராது அவங்களுக்கு. அவங்களோட லைஃப் அடுத்து என்ன பண்ணணுங்கிற பார்வைகள் தான் இருக்கு. ஆனால் ஈவினிங்ல இருந்து இந்த நைட் டைம்ஸ்லலாம் உங்களுடைய தாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தான் இருக்கு. இப்போ ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கியூரியஸா இருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கியூரியஸா இருக்காங்க. உங்ககிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு. அதாவது இவ்வளோ நாட்கள் நீங்க அவங்களுக்கு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பீங்க, அவங்களுக்கான ஃப்ரீடமை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, அவங்கள போட்டு லாக் பண்றீங்க, இந்த மாதிரி எது எடுத்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போதான் கொஞ்சம்
இருக்கிறப்போ அருமை தெரியல. விலகி வர்றப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை பார்க்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இந்த பர்சன் நினைச்ச இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப ஓகே நீங்க கேட்கலாம், சரி ஓகே நினைக்கிறாங்க பாசிட்டிவ் தானே, அப்போ வரட்டுமே திரும்ப அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்றாங்களே தவிர வரத்துக்கான ஒரு தாட், வரத்துக்கான ஒரு தைரியம், ஸ்டெப் அப்படிங்கிறது இன்னும் காணோம். அதே மாதிரி வந்து சி உங்களுக்கு ஒரு சில பேருக்கே என் மேல தப்பு இல்லை, என்னோட வேல்யூ புரிஞ்சாவாது போதும், நான் எவ்வளோலாம் செஞ்சிருக்கேங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாவாது போதும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில பேர் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ், அதை அவங்க ரியலைஸ் பண்றாங்க ஸ்லோலி. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் அந்த அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, வேற ஒரு டைவர்ஷனாக இருக்கட்டும், இல்லை வேற ஒரு பர்சன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்க மேல தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு வெறுப்பு கோவம்ங்கிறது யூஸ்வலி இருந்திருக்காது. ஏன்னா நீங்க செஞ்ச நிறைய விஷயங்கள் நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா வேற ஒரு பர்சன், வேற தேர்ட் பார்ட்டியோ இல்லை வேற ஒரு பர்சனுடைய அந்த டைவர்ஷன் இருக்குல்ல, இப்போ தொடர்ந்து வந்து உங்களுடைய பர்சனை அவங்க அவங்க கண்ட்ரோல்லே வச்சிருந்திருக்கலாம். ஒரு மெசேஜஸோ இல்லை காலோ இல்லை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டோ அவங்கள வந்து ரொம்ப எங்கேஜ்டாவே வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ உங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு டைமே இல்லாத அளவுக்கு கொண்டு போயிருக்கலாம். ஸோ இப்போ அந்த தேர்ட் பார்ட்டி இல்லை வேற பர்சனுடைய இன்வால்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அப்போ உங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு. ஆனா இந்த பாண்டிங்ல பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க போடுற ஒரு எஃபோர்ட்ஸ் அதையும் மீறி அந்த தேர்ட் பர்சன் போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு விஷயம். நீங்க ஆக்சுவலி வந்து உண்மையான ஃப்ரீடமே வந்து இப்ப கொடுக்காம இருக்கிறதே அவங்களுக்கு அந்த தேர்ட் பர்சன் தான். நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் ஆக்சுவலி கொடுக்குறீங்க. சரி, இப்போதான் வந்து அந்த ரியலான அந்த ஒரு அமைதி, பீஸ்ஃபுல்னஸ் எங்க இருக்குங்கிறது தெரியுது. ஆனா ஒரு பயம் எங்கேயோ இருக்கு, ஒரு பயப்படுறாங்க, எங்கேயோ ஒரு பயம் இருக்கு. அந்த மூன்றாவது நபர் மேலேயோ இல்ல வெளியில ஏதோ ஒரு விஷயங்கள் மேலேயோ வந்து பயம் இருக்கு. ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த பாண்டிங் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூடமே வந்து இந்த விஷயம், இந்த பாண்டிங்கை பத்தி வெளியில தெரிஞ்சதுன்னா பிரிக்கிறதுக்கு தான் வந்து வேலை பண்ணுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கணும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்களே தவிர சேர்ந்து இருந்தா அது எப்படி பிரிக்கணும் தான் பாக்குறாங்க. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரட்டா இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பாண்டிங்ல அவ்வளோ ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அதையுக்கு ஈக்குவலான அதை தாண்டி நெகட்டிவ் அதிகமாக இருக்கு. ஆனால் அந்த பர்சனோட மனசுல வந்துட்டு உங்ககிட்ட பேசணுங்கிற ஒரு ஆசைகள் வருது. ஓகேங்களா? அது என்ன எதுவானால ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு கூடவா தெரிஞ்சுக்கணும். உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும். சரி, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுறீங்களா, இன்னும் அவங்கள ஃபர்கியூ பண்ணிட்டீங்களா, மன்னிச்சிட்டீங்களா, இல்லை என்ன ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. இப்போ இவ்வளோ நாளாக வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மைண்ட் செட் என்ன, அவங்க என்ன மாதிரி ஃபீலிங்ஸில் இப்போ இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அவங்க அதை வந்து யார் மூலயமாவது தெரிஞ்சுக்கலாமா, இல்லை என்ன பண்ணுறீங்க, இன்னும் அந்த தாட்ஸ் அவங்க மேலே இருக்குதா, என்ன கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சில பேருக்கு உங்களுக்கு அந்த கனெக்டிவ் வந்துட்டு இருக்கலாம் ஆல்ரெடி. யாரோ ஒருத்தவங்க உங்களை ஐ மீன் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து இந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு விதமான சிக்னல்ஸ் வர மாதிரியான உணர்வுகள் உங்களுக்குள்ள வந்திருக்கும். அவங்க மேல ஏதோ ஒரு வழியில பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்ல நீங்க எங்கேயாவது பாப்பீங்கன்ற மாதிரியான ஒரு கான்பிடென்ட் கூட வந்துட்டு இந்த இடத்துல தெரியுது. பாப்போம். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க இது சம்பந்தமா? ஏஞ்சல்ஸோட மெசேஜஸ் என்னவா இருக்கும்? சரி, அதுதான் இப்போ வந்து ஆக்சுவலி வந்து உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் இந்த பாண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்குமா அப்படின்னா ஒரு வாய்ப்புகள் இருக்குதா. ஓகேவா? இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்து எதிர்பார்க்க வேண்டாம். பிகாஸ் இப்ப இருக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வருது. ஒரு வெறுப்புகள், ஒரு டார்க்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ எல்லாம் ஒரு பக்கமும் அந்த ஒரு கண்ட்ரோல் அங்கங்க இருக்குது.
ஸோ இதெல்லாம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் வந்து எனதர் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எனதர் ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் அந்த மன்னிக்கிறதா இருக்கட்டும், மறுபடியும் பேசுறதாக இருக்கட்டும், அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குங்க. ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி போகிறத தாண்டி அவங்களா ரியலைஸ் பண்ணி புரிஞ்சு உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் சைடில் இருந்து முயற்சிகள் எடுங்களேன், எஃபோர்ட்ஸ் போடுங்களேன், அது ஏதோ ஒரு வழியில் அது ஒரு ஃபெயிலியரை தான் வந்து பார்க்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களுமே. பட் அவங்க அதுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் எஃபோர்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் வந்து போடுறத ஸ்டாப் பண்ணுங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கே. ஸோ அண்ட் தென் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சைடில் இருந்து மட்டுமே ஃபோர்ஸ் போய்கிட்டே இருக்க மாதிரியும் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ கேப், கொஞ்சம் டிஸ்டன்ஸ், லிட்டில் பிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த அளவுக்கு புரிதல் இருக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு அந்த மெசேஜஸை கொடுக்கறது அதுதான். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு அவங்க லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு உட்காந்துருக்கீங்க ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா கோவங்கள், ஆதங்கம்லாம் அதிகமாக இருக்கு. இந்த ஒரு பாண்டிங்காக, இந்த ஒரு பர்சனை நம்பி என் லைஃபே நான் தொலைச்சிட்டு இன்னைக்கு இருட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்றபடி வந்துட்டு ரொம்ப ஆதங்கம் அதிகமாக இருக்கு, கோவமும் சேர்த்து வருது. இதெல்லாம் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு இருங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்குது தான். ஆனால் அது உங்களுடைய கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த டைமிங் அப்படிதான் இருக்கு ஒரு சில பேருக்கு. பட் ஆனால் வந்து ஃபியூச்சர் இஸ் ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் யுவர் எனர்ஜி, சேவ் யுவர் எனர்ஜி. உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன? உங்க எனர்ஜியை சேவ் பண்ணுங்க. தேவையில்லாத ஒரு 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 உங்களுக்கு வர தாட்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வர தாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டம்ப் பண்ண மாதிரி இருக்கு. ஒன்று மேலே ஒன்று தாட்ஸ் அப்படியே போட்டு அடுக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மைண்டுக்கு ஒரு ரெஸ்ட் இல்லை, ஒரு ஃப்ரீ இல்லை. சரி, வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரே இடத்துல இருந்தா இருக்குன்னு வெளியில நீங்கள் போறீங்க, அங்கே போனாலும் நிம்மதி இல்லை அங்கேயாவது ஒரு டூர், ஒரு 2 days போறீங்கன்னா போயிட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னா திரும்பி மறுபடியும் வந்துட்டீங்க அப்படின்னா பழையபடி தான் மைண்ட் செட். ஸோ சில சேஞ்சஸ் உங்கள் சைடில் தேவைப்படுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் வைப் அப்படின்றது உங்கள் சைடில் இருக்கு. அது வந்து நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணதுனால வந்துச்சோ, இல்லை எல்லாத்தையும் நெகட்டிவாக எடுத்ததுனால வந்துச்சோ, இல்லை வந்து சுற்றி இருக்கிற பீப்புள் அந்த நெகட்டிவாக கொடுத்துருக்குறாங்களோ, பட் நெகட்டிவ் வைப் அப்படிங்கிறது உங்கள் சைடில் கொஞ்சம் காமிக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு பர்சனையோ இல்லை ஒரு விஷயத்தையோ அட்ராக்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல ஒரு பிளாக்கேஜ், தடங்கல்ங்கிறது வரும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, பார்ப்போம். சரி, அதுதான். அதாவது உங்களுடைய பாண்டிங்ல வந்துட்டு ஃப்ரீடம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இருக்கணும். நாளைக்கே திரும்ப மறுபடியும் ரீகனெக்ட் ஆனீங்க அப்படின்னாலுமே ஒரு பவுண்டரி, ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வெரி சூன் வந்து உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸ், இந்த ரிலேஷன்ஷிப் சூழ்நிலைகள் சம்பந்தமான ஒரு ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ டிவைன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸை கொடுத்துருவாங்க. அண்ட் ஒரு சில பீப்புள் வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து ஏதாவது ஒரு ஒரு இப்போ மனசில் ஒன்று நினைக்கிறீங்கன்னா அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு பதில் வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு எஸ், கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கீங்க. நீங்கள் என்ன ஒரு விஷயம் நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். ஸோ சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அட்ராக்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொரு விஷயம், ஒரு மெசேஜ் என்ன வருது அப்படின்னா, அந்த பர்சன் வந்து உங்களை பற்றி நினைச்சாவே நீங்கள் அந்த அட்ராக்ஷன் ஆகிடுவீங்க. ஏதோ ஒரு வழியில் அவங்க வந்து உங்களை வேற வழியில் தனியாக யோசிக்கிறப்போ இல்லை ஏதோ ஒரு வழியில் அவங்க உங்களை இன்னும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் நீங்க உங்களே வந்து நீங்க அவங்கள அட்ராக்ட் பண்றதை தாண்டி அவங்க உங்களை இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெனி திங்ஸ் வந்துட்டு இந்த விஷயங்கள்ல இருக்குங்க. அதாவது
உங்களை நினச்சிட்டு வந்துட்டு அவங்க எப்பயுமே வெறுப்புலே இருக்காங்க, வெறுத்துட்டாங்க, பதிலே சொல்ல மாட்டுறாங்க, அந்த மாதிரி பயத்தில் குழப்பங்கள்ல இருந்தீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களை பற்றி நினச்சி தூங்காமல் இருக்கிற நாட்களும் இருக்கு. ஓகேவா? ஸோ அது அது உங்களுக்கு தெரியாது. அது அவங்க உங்களை நினைக்கிற விஷயங்கள் வெளியே காட்டவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஓகே, ஸோ பார்ப்போம், பிக்கப் பையில் போய் பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ்லாம் இருக்குன்னு. ஸோ சார்ம்ஸ்லேருந்து ஏதாவது எடுப்போமா? பிக்கப் பைலுக்கு ஓகே, இந்த பேர்டு ஒன்று பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2க்கு ஐ கிவ் திஸ் கிட்டார். இந்த கிட்டார் ஒன்று கொடுக்குறேன். பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3க்கு வந்து இந்த ஹார்ட்டிங். ஓகே, இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலு பார்க்கறனாலும் எஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் மெசேஜஸ் இருந்து ஆரம்பிப்போம். பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 நீங்க வந்து ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங்கோட கண்டினியூஷன் தான். ஓகே, சரி, ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களை வந்து பார்க்கலாம், மீட் பண்ணலாம், ஒரு பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. அந்த பிளானிங்லாம் அவங்க ஆக்சுவலி போட்டிருக்க மாதிரி தான் இருக்கு. எங்கேயோ சைலண்டாக அவங்களுக்கு அந்த ஆசைகள் இருக்கு. திடீர்னு சரி ஒரு டைம் வந்து பார்த்து பேசுவோம், நேரில் மீட் பண்ணலாம், நேரடியாவோ இல்லை மறைமுகமாக சைலண்டாக கூட இருந்து மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஆசைகள், அந்த ஒரு பிளானிங் அப்படி அவங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்லைனாலும் ஒரு ஃபோனில் கூட வந்துட்டு ஏதாவது பேசலான்னு பட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க, எடுத்த மாதிரியான சைன்ஸ் இருக்கு. பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்து சரி இது அதுக்கான டைம் இல்லை, கொஞ்சம் நேரம் பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு ஏதோ ஒரு பதட்டத்தினாலேயோ நர்வஸ்னாலேயோ வந்து அவங்க போட்ட பிளானிங்கை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு கியூரியாசிட்டி இருக்குங்க உங்க விஷயத்துல வந்துட்டு, ரொம்ப கியூரியஸா இருக்காங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப பிடிச்சி வைக்கணும்னு ட்ரை பண்றீங்களா, அது அவ்வளவு தூரம் நீங்க டைட்டா பிடிச்சி வைக்கணும்னு நினைச்சா அது நிக்காது. அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருந்திருக்கீங்க, இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அதுவே தான் எதிராக வந்து நிற்கும். அவங்களாவே வந்துட்டு ரியலைஸ் பண்ண விடுங்க, உங்க வேல்யூ என்னன்னு தெரிய விடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க 2 பேரோட பாண்டிங்ல ஒரு ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங் இல்லை, ஒரு ஆரம்பமே வீக்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாட்கள் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷனே வீக்கா இருந்ததுனால தான் யாரு வேணாலும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்தீங்க, இப்போ இருக்கிற மூமெண்ட்ல ஒன்று சேர்ந்தீங்கனாலுமே வேற ஏதோ ஒரு பர்சன் வந்து பிரிக்கணும்னு நினைச்சாலும் ஈஸியாக பிரிச்சுடுவாங்க. அப்படிதான் இருக்கே இங்கே. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள் தான் வந்து சரி பண்ணணும். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு அவங்க நிறைய யோசிக்கிறாங்க தான். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஓகே கொஞ்சம் நம்ம மறுபடியும் வந்து ஏதாவது ஒன்று பார்க்கலாம், பேசி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கு.
இப்போ நீங்கள் ஃபெமிலியரான ஒரு பிளேஸ், அடிக்கடி மீட் பண்ணுற பிளேஸ், இல்லை உங்களை எங்கெல்லாம் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பிளேசஸில் எல்லாத்துலேயும் கூட பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது சைலண்ட்டாக, இப்போ நீங்கள் ஒரே ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரே இடத்துல எங்கேயாவது மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் அப்படியே கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. ஆனால் பார்த்தா கவனிச்சுட்டு இருப்பாங்க உங்களோட மூமெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள கவனிக்கிறீங்களா? நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அதையுமே அவங்க கவனிப்பாங்க. ஆனால் ரியாக்ஷனே இருக்காது. ஸோ இது எல்லாமே கண்டுக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கிடையாது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு இல்லை அவங்க பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் டெஃபினெட்லி உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு க்யூரியஸ், அது அவங்களுக்கு வந்து பேசலாங்கிற ஆசைகளை வந்து தூண்டி விடுது. ஓகேவா? ஸோ ஒரு சில பேருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாலுமே அதுக்கு கூட வந்துட்டு ஏதாவது இது வரைக்கும் இல்லாத ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஒரு பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட பிளான் படி, உங்களோட இது படி போகிறத தாண்டி அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களோட பிளான் படி தான் மோஸ்ட்லி போகும். அவங்களுக்கு வந்து பேசணும்னு நினச்சா பேசிடுவாங்க. இந்த பாண்டிங்கை சரி பண்ணணும்னு நினச்சா சரி ஆகிடும். அப்படி தான் வந்துட்டு இருக்கு இந்த கனெக்ஷன்லே. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுங்களேன், எல்லாமே ஃபெயிலியர் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே கண்ட்ரோல் அவங்க கிட்ட போயிருக்குது. அதுதான் சொன்னேன், இதோட ஃபவுண்டேஷனே வந்து அங்கதான் வீக்கா இருந்திருக்குன்னு. ஓகேவா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எய்தர் பேஷன்ஸோட இருக்கணும், இல்லைன்னா என்னமோ பண்ணுங்க, எப்போ புரியுதோ வான்ட்டு உங்க லைஃப்பை பார்த்து போகணும். அதுதான் வந்து ஏஞ்சல் சொல்ற 2 ஆப்ஷன்ஸ். பட் உங்களோட டெசிஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க ஃபர்ஸ்ட், என்ன வேணுங்கிறதுல. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங் வந்துட்டு சரி, அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஆசைகள், அந்த நினைப்பெல்லாம் இருக்குதா, ஆனால் வந்து இதில் ஒரு ஃபியூச்சர் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது அவங்களுக்கு. எங்கேயோ ஒரு இடையில ஒரு ஒரு ஃபீலிங்ஸோ இல்லை எமோஷன்ஸோ ஏதோ ஒரு ட்ரை ஆன மாதிரி இருக்கு. அது என்னமோ ஒரு கனெக்டே ஆகலைங்கிற மாதிரி உணர்றாங்க. ஆசை இருக்கிறது ஓகே, பேசணுங்கிறத இது பேசணுங்கிறதெல்லாம் ஓகே தான். பட் அது லைஃப் லாங்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற பைல் நம்பர் 1 கேட்கக்கூடிய விஷயமே லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் வேணும். சும்மா இன்னைக்கு நாளைக்கு பேசிட்டு போகிறதுக்கு எனக்கு வேண்டாம். ஏன்னா கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அதை கொடுக்க தான் அவங்களுக்கு வந்து யோசனை. ஸோ பெரிய ரெஸ்பான்சிபிளாக எடுக்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கு. ஆனால் உங்களுடைய பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ சீரியஸாக இறங்குவீங்கிறத வந்து அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ரொம்ப கியூரியஸ் தாங்க அதிகமாக இருக்குது. இதில் வந்து கியூரியாசிட்டி தான் அதிகமாக இருக்கு, ஆர்வம். திடீர்னு அந்த ஆர்வம் வருது. பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் வந்து திஸ் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அதான் சொன்ன மாதிரி ட்ரையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். உங்களோட எனர்ஜி இல்லை அவங்களோட எனர்ஜி ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ அதுதான், ஏதாவது நேரடியாக வந்து நின்று பேசிட்டா ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் சைலண்ட்டாக நின்றுட்டு பார்க்கறது, பேசுறது, திடீர்னு வந்து ஓவர் எமோஷ்னல் ஆகிறது, திடீர்னு நீ யாரு, உனக்கு எனக்கு என்ன ஒரு பாண்டிங்னு எனக்கே தெரியலன்ட்டு போகிறது. ஸோ இது எல்லாமே ஒரு எனர்ஜி ட்ரைனிங்கான ரிலேஷன்ஷிப் தாங்க இது. ஓகேவா? ஸோ அதில் அந்த பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது சம்டைம்ஸ் நைட்டு உங்களை நினைக்கிறப்ப தூக்கமும் வர மாட்டேங்குது, பேசணுங்கிற ஆசைகளும் ஒரு பக்கம் இருக்குது. சரி பேசலான்னு வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்னாலையும் வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறத தாண்டி இப்போ அவங்களுக்கும் அவங்களோட விஷயங்கள்ல ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். ஸோ பைல் நம்பர் 2 நீங்கள் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க பார்த்துருவோம். Pile number 2.
பயணம் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட பாண்டிங்ல வந்து ஆக்சுவலி ஒரு சில பேருக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால பிரிஞ்சிருக்கலாம். அந்த பர்சன் மிஸ் பண்றாங்க உங்கள. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு மதர்லி ஃபீலிங் இருக்கும். அது ரொம்ப பார்த்துக்குவீங்க, ரொம்ப கேர் எடுத்துக்குவீங்க, அவ்வளோ பாசமாலாம் பண்ணுவீங்க. ஸோ பட் ஆனால் வந்து ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள்னாலே இது வந்து செட் ஆகாதுன்ற எண்ணங்களோ என்னவோ, இல்லை வேற பர்சன் மூலயமா தேர்ட் பர்சனோ இல்லை எதுக்கோ பயந்துட்டு தான் இந்த பாண்டிங்ல ஒரு பிரிவினை வந்திருக்கும். உங்களுக்குள்ள விருப்பம் இல்லாம சண்டை போட்டு அப்படிங்கிறத தாண்டி வேற ஏதாவது ஒரு 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 சில பர்சனோ இல்ல சூழ்நிலைனால தான் பிரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து சம்டைம்ஸ் நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணுவீங்களான்ற ஒரு தாட்டும் இருக்கு. இப்போதைக்கு என்னால ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஆனா வந்து எப்பயாவது வெயிட் பண்ணுவீங்களா அவங்களுக்காக அப்படின்ற ஒரு யோசனைகள் இருக்கு. ஒரு சில கேள்விகளுக்கு வந்து அவங்க பதில் வந்து உங்க சைட்ல இருந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பயமும் கூட இருக்கு, நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. ஏன்னா வந்து அது ஒரு உங்களை வெயிட் பண்ண வைக்கிறது ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் அது எப்படி கேட்கறதுன்னு தெரியல. அதே சமயம் வந்துட்டு அது சரியான உங்களுக்கு புரியல. ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நிறைய யோசிக்கிறாங்க. ஒரு சில டைம் வந்துட்டு யாரும் ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரியும் இருக்கு. அதாவது வெளியில இருந்து பாக்குறப்போ இவங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா சைலண்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாத்த விட்டு கொஞ்சம் விலகி தள்ளி நிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது அவங்க இருக்கிறப்ப சுத்தி பீப்புள் இருந்தாலும் சரி, எல்லாரும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, சும்மா பதில் கொடுக்குறாங்களே தவிர அந்த ஒரு அட்டாச்மெண்ட் எதுவும் இல்லாம எல்லாம் இருந்தும் இல்லாதபடி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ யாராவது இப்போ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா தலையை மட்டும் ஆட்டுவாங்க, பட் ஆனால் மனசு வேற எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்கும். லைக் பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட்னு சொல்லுவோம்ல, அங்கதான் இருப்பாங்க, ஆனா அவங்க மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்ல வந்து நிறைய டைம் அந்த பர்சன் வந்து இருக்காங்க. ஆனா நிறைய தாட்ஸ், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம்ங்கிறத கொடுக்க மாட்டேங்குது. ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ், அது அவங்களுக்கே சம்டைம்ஸ் புரிய மாட்டேங்குது அந்த நபருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா உங்க விஷயத்த நினைச்சுதான் கொஞ்சம் அதிகமாவே யோசிக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. உங்களுக்குள்ள வந்து ஒரு சில மெமரிஸ் வந்து இருக்கலாங்க. அதாவது இந்த பாண்டிங் வந்து ரொம்ப லாங்கோ ரொம்ப ஷார்ட்டோ எதுவா இருந்தாலும் அந்த மெமரிஸ்ங்கிறது வந்து ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப ப்ரீஷியஸ் தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு எனதர் ஒரு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா பாசிபிள் இருக்கு. பட் ஆனா வந்து இட் டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் எடுக்கும் இங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு பர்சன் வந்து தன்னோட லைஃப் என்ன மாதிரியான லைஃப் லீட் பண்றோம்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பர்சன் வந்துட்டு வேற ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்டா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதுல ஒரு பக்கம் லோன்லினஸ் தனியா இருக்கிற மாதிரியான உணர்வுகள், இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஃபயர் எலமெண்ட் மாதிரியான ஒரு உணர்வுகள், லவ்வே காணுமே. அதாவது இந்த பாண்டிங் பொறுத்த வரைக்கும் எனதோ சான்ஸ் அப்படிங்கிறது டெஃபினெட்லி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும், தட்ஸ் ஃபார் ஷோர். கொஞ்சம் கண்டிப்பா டைம் ஆகும். பேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா அதே மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கணுங்க. கொஞ்சம் ஒரு ஒரு லிட்டில் பிட் பவுண்டரி, ஒரு ஜென்யூன் அப்படின்றது இருந்தா நல்லா இருக்கும். சும்மா போட்டு ஒரு கண்டினியூஸான ஒரு அழுத்தங்கள் இல்லை ரொம்ப ஓவரான ஒரு லவ், அது எதுவுமே இல்லாம கரெக்டா நார்மலா ஒரு பேலன்ஸ்டா இருந்தா இது ஃபார்எவர் வரைக்கும் போறதுக்கான வழிகள் இருக்கும். கடைசி வரைக்கும் இதை கொண்டு போக முடியும். ஆனா அதுதான், அது கொண்டு போறதுலதான் வந்து இருக்கு ஆக்சுவலி.
எஸ், இப்பதான் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஒரு பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓவரான லவ், ஓவரான ஜெல்லசி, ஓவரா பொசசிவ் ஆகிறது, ரொம்ப எல்லாத்தையும் போட்டு ஒரே இதில் டம்ப் பண்ணாம ஒரு பேலன்ஸோட ஒரு நார்மலா, அதாவது ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் லைஃப், கெரியர், இல்லை மற்ற பேஷன், மற்ற விஷயங்களை பார்க்கறது, இது மாதிரி பேலன்ஸ்டா இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார் எவரா போறதுக்கு, இல்லை ரொம்ப நாட்கள், ரொம்ப இயர்ஸ் கூட கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஆனா ரொம்ப ஒன்னொன்னுக்கும் பொசசிவ் ஆகிக்கிட்டு ஜெலஸ் ஆகிட்டு சண்டை போடுறது, என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு இருக்கிறதுன்ற மாதிரி இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி தான் போகும். இல்லைன்னா சம்டைம்ஸ் அது பேசவே வேண்டாம், பேசவே கூடாதுன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து கொண்டு போயிடும். ஓகேவா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ். சரி, இந்த பாண்டிங் மேபி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு சில பேருக்கு பக்கத்துல இருந்தாலும் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். அட பக்கத்துல ஒரே இடத்துல தான் இருப்பீங்க, நேருக்கு நேரு நின்னா கூட எங்கேயோ இருக்க மாதிரி உணர்வுகள் இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம நீ யாரு நான் யாருன்றபடி வந்துட்டு இருக்கும். பட் தட் இஸ் அ லவ். லவ் இருக்குங்க. ஓகேங்களா? அதுல எந்த டவுட்டும் வந்துட்டு கிடையாது. ஆனா இந்த லவ்ல வந்துட்டு ஒரு ஒரு ஈகோ, பொசசிவ்னஸ், ஜெல்லசி அதுவும் சேர்ந்து இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லவ்வா அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு லவ்வே கிடையாது. இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. ஆனா அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து டெஃபினட்டா இந்த டைம் பீரியட்ல உங்களை நினைச்சிட்டு தூங்காம இருக்கிற நாட்கள் டெஃபினட்டா இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகேவா? அவங்க ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் டைப்பா இருக்கலாம், ஓவர் எமோஷனல் இல்லாம. நீங்க மேபி ஒரு ஓவர் எமோஷனல் டைப்பாக கூட இருக்கலாம். ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து வித்தியாசம், டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டு அது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் மெசேஜஸ் பார்த்துருவோம். பயல் நம்பர் 3 வந்துட்டு ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் புரியும். கேஸ் ஜென்ரல் ரீடிங்கோட கண்டினியூஷன் தான் அது. Okay, pile number 3. Okay, pile number 3 பொறுத்த வரைக்கும் நல்லா வருதே. Pile number 3. Yes. சரி, ஒரு pile number 3 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரியலைசேஷன்ங்கிறது வருதுங்க. அதாவது அவங்க உண்மையிலே வந்து உங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிறாங்க, உங்களோட லவ் அப்படிங்கிறது தெரியுது. எவ்வளவுதான் சண்டை போட்டுட்டு போனாலும் சரி, அப்போல்லாம் ஒன்றும் புரியல. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட சம்டைம்ஸ் ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு ரைட் பர்சனே டெஃபினட்டா நீங்களா தான் இருக்கும் அப்படின்னு அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டோன்னு ஒரு சில இடங்கள்ல அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த மார்னிங் அந்த இந்த பிரிவினைகளுக்கு ரீசனே அவங்களா தான் இருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்களாவே உங்க லைஃப்ல வந்திருப்பாங்க, அவங்களாவே பிரிஞ்சு போயிருப்பாங்க. எல்லா டெசிஷனுமே மோஸ்ட்லி அவங்களாவே யோசிச்சதா தான் இருக்கும். ஸோ இப்போயுமே வந்துட்டு நைட்டு தூங்காம சரியா ஒரு லேட் நைட்ல உங்களை பத்தி யோசிக்கிறது, ஒரு ஏக்கங்கள் அப்படிங்கிறதும் தெரியுது. அண்ட் இவ்வளவு நாட்களாக ஒரு வேற ஒரு சூழ்நிலைகள், மற்ற விஷயங்களுக்காக அவங்களோட லைஃபை அதாவது அந்த பர்சன் தன்னோட லைஃபை பார்க்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அதை நான் பார்க்கணும், அதை நான் ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு செல்ஃபிஷான ஒரு ரீசனை வச்சுட்டு உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா இப்பதான் நிறைய விஷயங்கள் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அவங்க உங்களை விட்டு போன டைம்ல ஒரு வேகம் இருந்ததுங்க. ஓகேவா? ஒரு ஓகே, இது தாண்டி நமக்கு வேற லைஃப் இருக்கு, நமக்கு ஃப்ரீடம் இருக்கு, ஹாப்பினஸ் இருக்குன்ற ஒரு தாட் இருந்திருக்கும்.
ஆனால் விலகி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ ரியாலிட்டி அகெயின் எல்லாமே ஒரு கற்பனை தான். விட்டுட்டு வந்தா விலகி நின்னா நல்லா இருக்கும் நினைச்சது கற்பனை தான். அவசரப்பட்டுட்டோம், பேசாம அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப்லயே இருந்திருக்கலாம், நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ அந்த லவ் அப்படின்றது இப்போ ஓவரா டெவலப் ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய டைம் தனிமைகள் யோசிக்க வைக்குது. அந்த தேர்ட் பர்சனோ இல்லை மற்ற பர்சனுமே வந்து உங்களை டைவர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே இப்போ இன்ட்ரெஸ்ட் போகிற மாதிரி இருக்கு. இது என்னன்னா, முன்னாடி உங்க மேல இன்ட்ரெஸ்ட் போய் வேற பர்சன் மேல வந்திருக்கும், இப்போ வேற பர்சன் மேல இன்ட்ரெஸ்ட் போய் அப்படியே திரும்ப உங்க மேல வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு இதுல நிலையாவே நிக்க மாட்டுறாங்க, இங்கேயும் அங்கேயும் மாறிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் ஒரு விஷயம். இப்பவுமே வந்து அவங்க தாட்ஸ் அப்படிதான் இருக்கு, அவ்வளோ உயர்வா நினைக்கிறாங்க. பட் ஆனாலும் கூட வந்து அவங்க வெளியில இருந்து பாக்குறப்போ இதுக்கு அவ்வளோக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதபடி இருந்தாலும் உங்களை எல்லாம் உங்களோட பேச்சுக்கள் உங்களோட இமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்ற மாதிரி தெரிஞ்சாலும் எங்கேயோ ஒரு இதுல வந்து மனசு ஏங்குது. மேபி லைக் ஏதாவது ஒரு மெமரிஸ்ல பார்த்துருக்கலாம், ஒரு கிஃப்ட் மேபி நீங்க கொடுத்தது இல்லை அவங்க உங்களுக்கு கொடுத்தது, அந்த ஒரு கிஃப்ட் ஞாபகங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு லொக்கேஷன், ஒரு சில நம்பர்ஸ், ஒரு சில லெட்டர்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தது அவங்களுக்கு வந்து ஒரு ஞாபகங்கள், அந்த ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஆனா வந்து இந்த பர்சன் நிறைய விஷயங்கள் நிறைய இப்போதான் தெரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு நாட்களாக அவங்க ஒரு மெச்சூர்டான பர்சனா, நாலேஜபிளான ஒரு பர்சனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா? இப்போதான் இனிமேல் தான் வந்து அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறதுக்குள்ளரே வரும். அதாவது இவ்வளோ நாட்கள் வந்துட்டு எல்லாம் தனக்கு தெரியும்னு ஷோ ஆஃப் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரியல்லி ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய சூழ்நிலைன்னு வரும்பொழுது தான் அவங்களோட ட்ரூ ஃபேஸே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இவ்வளோ நாள் விட்ட பில்டப்பெல்லாம் சும்மா ஒரு ஷோ ஆஃப் தானா? பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்குவேன்னு சொன்னதெல்லாம் ஷோ ஆஃப் தானா? உண்மையிலே பிரச்சனை வந்தப்புறம் ஆல் எஸ்கேப் இல்லையா, உங்க மேலே பழிய போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஸோ மெச்சூரிட்டி, அந்த ஒரு நின்று உங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணி சண்டை போடணும் அப்படின்னா அந்த மைண்ட் செட் முன்னாடி இல்லவே இல்லை. அதெல்லாம் இப்போ இனிமேல் தான் வந்து வரும். அந்த ஒரு விஷயமே வந்து அந்த மெச்சூரிட்டிங்கிறது இனிமேல் தான் இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அந்த லவ், எமோஷன்ஸ் அண்ட் மோர் ஆஃப் டீப் ஃபீலிங்ஸ் இதுதான் அதிகமா இருந்திருக்கும், அதுதான் ஹைலைட்டா இருந்திருக்கும். ஆரம்பத்துல இருந்து பிரச்சனைகளோ எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், நான் நின்று ஃபேஸ் பண்ணுவேன், உனக்காக நான் நிற்பேன், இது எல்லாம் வெறும் வாய் வார்த்தைகளே தவிர அது உண்மையிலே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ மெனி திங்ஸ் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆக்சுவலி இருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு இது ரீகனெக்ட் அண்ட் ரீகன்சிலியேஷன் ஆகிறதுக்கான வழிகளும் இருக்குன்றது தான் வந்து ஏஞ்சல்ஸும் சொல்றாங்க உங்களுக்கு. See, first of all வந்துட்டு pile number 3, you are a very very beautiful soul. உங்களுக்கு யார் என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணா பண்ணட்டுங்க, என்ன வேணா உங்களை சொல்லட்டும், ஆனா உங்களுக்கும் தெரியும் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் சோல். ரிலேஷன்ஷிப்னு வரப்போ செல்ஃபிஷா இருக்க மாட்டீங்க. நீங்க எதுல வேணா செல்ஃபிஷா இருப்பீங்க, கோவமா இருப்பீங்க, சண்டை போடுவீங்க. ஆனா ரிலேஷன்ஷிப்னு வரும்பொழுது வெரி ட்ரூவா இருப்பீங்க. ஒன்ஸ் அது செட் ஆயிடுச்சுன்னா நல்ல ட்ரூ. ஓகேங்களா? ஸோ யூ டிசர்வ் பெட்டர். இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு நீங்க லோவா இருக்காதீங்க. யூ நீட் மோர் லவ் எனர்ஜி. நிறைய லவ் சாங்ஸ் கேளுங்க, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வைபாக இருங்க, ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. பிலீவ் உங்களால ஒரு பெஸ்டான ஒரு விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வேணும். ஏன்னா இந்த டைம்ல வந்து அட்ராக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பர்சன் நினைக்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நினைக்கிறாங்க. அப்போ நீங்க அவங்களை அட்ராக்ட் பண்ணணும். என்னால அட்ராக்டே பண்ண முடியலங்க, பிகாஸ் வந்து அந்த லவ், அந்த எனர்ஜி ஃப்ளோவே இங்க இல்லையே. ஒரு ஷார்ப்னஸ் தான் இருக்கு, வெரி ஷார்ப்னஸ். அதாவது நீ எனக்கு பண்ண இல்லை, இப்ப நான் உனக்கு பண்றேன், வரட்டும், திரும்ப மட்டும் பேசிட்டு வரட்டும், நான் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க, எப்படி நான் சண்டை போடுறேன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துலயே வந்துட்டு அட்ராக்ஷன் பவரே போயிடுச்சு. ஏன்னா இங்கே ஒரு ஷார்ப்னஸ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நீங்க ஃப்ரெஷ் ஆகுங்க. ஓகே, ஸோ பார்ப்போம். ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 3 நீங்க அந்த லவ் எனர்ஜியை கொண்டு வாங்க, அது ரொம்ப தேவை பைல் நம்பர் 3க்கு.
See, இப்பதான் சொன்னேன் the love energy அதுதான் கொண்டு வாங்கன்னு நான் சொன்னேன்னா அதே தான் வந்திருக்கீங்க. ஸ்பார்க்னஸ். See, surprises கண்டிப்பா இருக்குங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. another chances மறுபடியும் திடீர்னு என்னடா நம்மளை கண்டுக்காமே இருந்தாங்க, இப்போ என்ன திடீர்னு ஒரு சைன் கொடுக்குறாங்க, என்ன ஒரு சிக்னலா வருது, உங்களுக்கே ஆச்சரியமா போயிடும். ஸோ ஒரு ஸ்பார்க்னஸ் இஸ் கம்மிங். ஓகேங்களா? ஸோ சர்ப்ரைசஸ் எதிர்பார்க்கலாம். அந்த பர்சன் வந்து நிரந்தரமா வெறுத்து வேண்டான்ட்டு போகல, பட் யோசிக்கிறாங்க இப்போ. ஓகேங்களா? பட் நீங்களுமே அந்த ஒரு ஸ்பார்க்னஸ் கொண்டு வாங்க. ஒரு டல்லா இருக்காதீங்க, ரொம்ப வரி பண்ணிட்டு அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டு தேவையில்லை. ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். ஓகேங்களா? யூ நீட் தட் ஸ்பார்க்னஸ். அந்த 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 ஒரு எனர்ஜிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. அப்பதான் நீங்க அதை அட்ராக்ட் பண்றப்போ, ஓ இவங்களை விட்டுட்டு போயிட்டோமே, நம்ம தப்பு தான் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்கணும். அப்போ யூ நீட் திஸ் எனர்ஜி. ஓகேங்களா? டல்னஸே வேண்டாம், டல்னஸை தூக்கி போட்டுருங்க. bring that பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி. ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்களேன். அதுவே அவங்களுக்கு ஆஹா நம்ம இல்லாம வருத்தப்படுவாங்கன்னு பார்த்தா ஹாப்பியா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது அவங்களால நீங்க நிம்மதியா தூக்கம் இல்லாம இருந்தீங்கல்ல, இப்ப அது அப்படியே அவங்க தூங்க மாட்டாங்க. என்ன ஜாலியா இருக்காங்க, அப்படி என்ன நடக்குது லைஃப்ல, ஒரே சர்ப்ரைஸா இருக்குதே. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3. எஸ், நான் சொன்ன மாதிரி தான் அகெயின் ஒரு சான்சஸ் இருக்குங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. ஆனால் அது நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? சும்மா டல்லாக உட்காந்துட்டு வருத்தப்பட்டுட்டு ரொம்ப சேடாக அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கே ரிக்ரெட் ஆகும், அவங்களே தூங்க மாட்டாங்க. மேபி லைக் ஒரு சில பேரோட சோஷியல் மீடியாவோ இல்லை ஏதோ ஒரு பர்சனோ உங்களை பற்றி ஞாபகப்படுத்தினதுனால கூட தூங்காமல் இருப்பாங்க. ஸோ சம் கைண்ட் ஆஃப் மெமரிஸ், உங்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு மெமரிஸ் அவங்களுக்கு வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக வந்து இருக்குது. ஓகேங்களா? அதாவது பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனுக்கு அதுதான் எப்பயுமே ஒரு பிரைட்டாக ஜாலியாக ஹாப்பியாக பிரச்சனையே இல்லாத இடத்துல தான் அதிகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த பர்சன். பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னாவே ஆல் எஸ்கேப் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சரி தட்ஸ் அ திங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து யூ பி யுவர் செல்ஃப், பி ஹாப்பி, ஜாலியாக இருங்க. அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான லவ் எனர்ஜி கொண்டு வாங்க. ஃபீல் லைக் யூ ஆர் யங்காக ஃபீல் பண்ணுங்க. நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போனவங்களே ஏன்டா விட்டுட்டு போனோம்னு நினைக்கிற அளவுக்கு மாறி பாருங்களேன், சேஞ்சஸ் நல்லா தெரியும். ஓகே, so that's all for pile number 3. pile number 3க்கு வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பார்க்னஸ் தான் இங்கே ஹைலைட்டாக இருக்கு. ஓகே, that's all for pile number 3. Thank you.